மின்சார வாரியம் அது கடந்த வந்த பாதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்த வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்க இருந்து இதை சரி பண்ண போறோம், என்ன சரி பண்ண போறோம்னு சொல்லணும். ஸோ மின்சார வாரியம் நம்ம எடுத்திருக்கிற இந்த வெள்ளை அறிக்கையில் 2001ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். மொத்த ரெவன்யூ எவ்வளவு இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷன் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீட்டெயில், அதாவது 2000 ஆண்டுகள், கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவில் கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவில் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்கின்றதை காட்டுறது தான் இது. இதுல இருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவா சொல்லிட்டு வராங்க, நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்லை. என்ன நடந்துச்சுன்றத வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போறோம். எக்ஸ்பான்ஷன்ல பெரிய அளவில் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்கின்றதை காட்டுறது தான் இது. இதுல இருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவா சொல்லிட்டு வராங்க, நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்லை. என்ன நடந்துச்சுன்றத வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்ப ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் 1957ஆம் ஆண்டு. அதுல 2010ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமா டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோன்னு டான்ட்ரான்ஸ்கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போலாம். ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைடு. சோ இதான் வந்து மொத்த 2001ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமா அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு வந்து அதுல கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பாக்குறோம். சோ 2001ஆம் ஆண்டுல 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதுல உள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 8,355 கோடி. சோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதுல 2006 2021ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டாரிஃப் ரிவிஷன் நடந்துச்சு. சோ எப்பெல்லாம் நீங்க ரெவன்யூ ஹைக் ஆறது பாத்தீங்கன்னா டாரிஃப் ரிவிஷன்லயும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அந்த கேப் பாத்தீங்கன்னா 56,000 கோடி. சோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதுல செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பாத்தீங்கன்னா 34,000 கோடி. இதுல ஏன் இவ்வளவு கேப் கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிஃப் ரிவிஷன் 2021. அதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒவ்வொரு ஆண்டும், இப்ப நீங்க மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பாத்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 2020-21ஆம் ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூல அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளவுனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால டாரிஃப் ரிவிஷன், நம்ம 2022ல நம்ம பண்ண டாரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலல் செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. சோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்னா அதுல பார்க்க போறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்ல, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. அதே
ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப செஞ்சதை கூட இப்ப செய்யவில்லை. அத கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யல. அப்படி இல்லாமல் எப்படி நீங்க 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டாரிஃப் ரிவிஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டாரிஃப் ரிவிஷன் பண்றோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டாரிஃப் ரிவிஷன் பண்றது. டாரிஃப் ரிவிஷன் பண்றதும் சப்சிக்வெண்டா அதே அளவு நீங்க 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்க 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்க வந்து அந்த கேப் வேணா 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எதுவுமே பெருசா பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியா தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு, ஹையரிங் அப்படித்தான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்க அந்த கேப் பாத்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டால கடைசி 2005ல இருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியுடைய அப்ப இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டாரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணிருக்காங்க. அதான் நம்ம சைட்ல போறோம் எப்பப்ப டாரிஃப் ரிவிஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியுடைய கடைசி ஆண்டுல 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்டா எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. சோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய அளவில் இவ்வளவு ஹைப் ஆனது. நம்ம வந்து அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். சோ இதான் மொத்த கடன், டிஎன்இபி மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியா இருந்துச்சு. அப்ப 6,492 கோடி. 2001 இருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷனலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. சோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும், போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஷார்டேஜ் 400க்கு மேல சப்ஸ்டேஷன் ஷார்டேஜ் இருக்கு. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. அது போக வேக்கன்ட் போர்ஷன் மட்டும் 70,000க்கு மேல இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, எதுவுமே இவங்க பண்ணல. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது. சோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியா ஒரு பீக் அப் எடுத்தது. சோ இந்த 21,307 மாறிட்டே இருக்கும். ஒரு 500, 300, 200 மெகாவாட் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜெனரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜெனரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்ப கேப்டிவ்லாம் இருக்காங்க. சோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் விண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. சோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே இதுல மத்திய தொகுப்புல வேற மாநிலங்கள்ல இருந்து வர்ற இது வந்து எவ்வளவு வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலிருந்து மத்திய தொகுப்புல இருந்து வாங்குறோம்.
என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னு பாக்குறோம். இதுல நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ். சோ அதுலதான் பாத்தீங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பாத்தீங்கன்னா பீக்ல ₹17 ₹20 அந்த மாதிரி பீக்ல எல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப சாயந்தரத்துக்கு மேல சோலாரும் ஒரு சில மாதங்கள்ல விண்டும் நின்றோம். அப்ப பீக் இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆனா அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா ₹17 ₹18 ₹20 எல்லாம் வேலை கிடைக்காம இருக்கப்ப பீக்ல மத்திய தொகுப்புல எவ்வளவு இருக்கோ பீக்ல வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். சோ இது ரெண்டு தான் அதிகப்படியாக நம்ம இந்த 3000 மெகாவாட் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலமாகவும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல ₹8.91 இது டெய்லி வாங்குறது. சோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புல இருந்து வருது. சோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அதன் மூலியமாக எவ்வளவு நம்ம வெளியில வாங்குறோம். சோ இதான் நம்ம இப்ப இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை அந்த 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3495 நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜெனரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜெனரேட் பண்றோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு கேஸ் இவ்வளவு மூலமாக 3495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல்ல கடந்த வாரம் 4000க்கு மேல ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோட எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜெனரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. இன்டர்ஸ்டேட் மூலமா நம்மளுடைய பர்ச்சேஸ் 4246 மெகாவாட். மத்திய தொகுப்புல இருந்து வர்றது 13,566 இப்படிதான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதுல பெரிய லெவல்ல கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நம்ம டெய்லி வாங்குற பர்ச்சேஸும் தான் ஹை. இது நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்துக்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்த அவருக்கு இது மாறும். 16, 17 ஒரு சில காலகட்டங்கள் ₹21 வாங்கியிருக்காங்க. சோ அதை சரி பண்றதுக்கான அடுத்தது போங்க. சோ இப்ப நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்ப நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல சின்ன சின்ன லீக்கேஜஸ் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிறதையும் சரி பண்றதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம். சோ அதன் மூலமாக நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ₹8.91 இருக்கிறத நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு ₹6 அதாவது செவரல் அந்த ரெண்டாவது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட் நம்ம ₹6 இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். சோ இதன் மூலமாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் ₹215 கோடி நம்ம மிச்சம் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்ப உடனே மாத்துறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். சோ இதன் மூலமாக ஒரு ₹215 கோடி சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாசத்திற்கும். சோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. சோ இதெல்லாம் அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாத்திட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட சொல்லி நம்ம எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு நம்ம இதன் மூலமாக இதை ரெண்டையும் மாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்இபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிரவுண்ட்ல தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பாக்குறது இல்லாம நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் இன்னைக்கு போய் பாக்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்கு. சோ ஒரு சப்ஸ்டேஷன்ல குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தா தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் போறாங்க சப்ஸ்டேஷன்ல போறாங்கன்னா சப்ஸ்டேஷன்ல யாருமே இல்லைன்னா அவ்வளவுதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷன்ல ஸ்டாஃப் அங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப் எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை 1,40,635 எம்ப்ளாயிஸ் இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் இப்ப நம்பர் இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. சோ அதுல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்துல நம்ம 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. சோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம இதை சரி செய்யும் வேலையை நம்ம இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலேயே நம்ம துவக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்ப 16,000 பேர் சப்சிக்வெண்டா இதுல இருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலயும் ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் எந்த இதுலயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைட். சோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களா இவங்க அந்த 5 டென்யூரா அந்த கடந்த ஆண்டுகள் 2001 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு இவங்க வேலைக்கு ஹையரிங் பண்ணிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. சோ நீங்க 2000 ஆண்டு
வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுல இருந்து பாத்துக்கலாம். 2001 இருந்து 2006 இந்த கடைசி இதுல பாத்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள். 2001 இருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001 இருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001 அவ்வளவு பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்ப நீங்க இதையும் சேர்த்து நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதுல 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்க வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 78,228 பேர் அப்ப இருந்தது. அதுல அந்த 5 வருஷத்துல 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹைரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க, growth ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில 78,000 பேராக அங்க ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதுல 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு கால அந்த டென்யூர்ல 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதுல 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்டா எடுத்தது. சோ அது இப்பவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். சோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 100% மேல அந்த டாரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்துல டாரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கும் 69,000 கோடி கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடி இருக்கு. கடனும் 89,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அதுல பாத்தீங்கன்னா 74,714 பேர் இப்ப இருக்கிறாங்க. சோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. சோ இதான் இந்த மொத்த டிஎன்இபில எம்ப்ளாயிஸ் எப்படி எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1,00,000 பேர்ல அப்ப இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடி இருக்காங்க, எல்லாம் கூடி இருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடி இருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். சோ அதுல கூட போக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் போக்கஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான்.